வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம். இது ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார், காரக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கேரட் பீன்ஸை வச்சு எப்படி ஒரு பொரியல் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ 1/4 கிலோ. இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கழுவிட்டு பொரியல் பண்ணிக்கிடலாம். இதை வந்து நல்லா பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமே வேகும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் லேட்டாக, அதனால் பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லா கேரட்டையும் பீன்ஸையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்திருக்கேன். வெங்காயம் நான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இது கூட சேர்க்குறதுக்கு சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு, வரமிளகா இல்லைன்னா அதுக்கு பதிலாக பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இதை வச்சு செய்ய போகிறோம். ஒரு பேன் எடுத்துருக்கு. நல்லா சூடானதுக்கு பின்னாடி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பொரியல் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய். இது எண்ணெய் சூடானதுக்கு பின்னாடி நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம், சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி நீல வாக்கில் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும். அது வரையும் நீங்கள் பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயத்தோடு நல்லா பெருங்காயத்தூள் அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே கைவிடாமல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்தாச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பீன்ஸு, கேரட்டு பொடியாக கட் பண்ணதை கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு, தூள் உப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேகட்டும். அது வரையும் வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. அந்த மாதிரி இடையில இடையில அந்த மாதிரி மூடியை திறந்து இந்த மாதிரி கிளறி கொடுங்க. நான் தண்ணி எதுவுமே தெளிக்கலை, இருக்கிற காயில் இருக்க நீர் சத்து தான். அப்படியே மூடி போட்டு அந்த ஆவியில் தான் வேகுது.
ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம பொரியல் பொடி சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் எப்பயும் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடி தான், மல்லி சீரகம் கலந்த பொடி தான். ஒரு ஸ்பூனுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 பத்தை தேங்காய் நல்லா ஒரு சுற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கடைசியாக தேங்காய் துருவல் தூவிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு அந்த பச்சை வாசனை போகட்டும், மசாலா வாசனை. அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் துருவலை கடைசியாக தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அருமையான பீன்ஸு கேரட்டு பொரியல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்கூல் டயத்தில் லஞ்சு பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.